ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைபர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22 வயதிற்கு குறைய வந்து இருக்கக்கூடாது, 40 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. மேக்சிமம் அரசு வங்கியில் வேலை தேட பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்குள்ளே தான் வந்து இருப்பீங்க. நம்ம வீடியோ பார்க்குற பல பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்குள்ளே தான் வந்து இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஜாப்க்கு வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஆனால் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு 22லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் நீங்கள் ப்ராப்பராக கற்றுட்டு ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், ஜாப் வந்து ப்ராப்பராக வந்து ஜாப் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைனா கூட உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய மேக்ஸிமமான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும், அந்த எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ எதற்காக உங்களுக்கு தமிழில் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அரசு வங்கியில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அரசு வங்கியில் வர்றவங்க பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பீப்புள்ஸ் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டை மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிளைண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ வேறு லாங்குவேஜ்லாம் ரெஃபர் வந்து பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கான கிளைண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ் மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷன், அதை நான் தெளிவாக சொல்கிறேன், அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் சொல்லி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அதுவும் உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரைனிங் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஸோ நீங்கள் தமிழில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாப் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்பாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும், உங்களுக்கு அப்ளிகேஷனும் வந்து கிடைச்சிடும். இந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதை வந்து உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே கிடைக்குது அப்படின்றதால நீங்கள் மொபைலில் கூட ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் போட்டிங்கன்னா மேலும் மேலும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய ஜாப்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா, முடிஞ்ச ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன ஏஜ் லிமிட் வந்து 22லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷல் பி மெட்ரிகுலேட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு இல்லை நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 10ஆம் வகுப்பாக இருந்தாலுமே சரி இல்லை 12ஆம் வகுப்பாக இருந்தாலுமே சரி. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சேர்த்து எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட் லோக்கல் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ். ஸோ தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்குமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 14,000 தருவதாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ 14,000 எப்படி ப்ரோ பத்தும், இப்போ இருக்க விலைவாசிக்கெலாம் வந்து 14,000 பத்தான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சென்டிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங்கை பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளைண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கிளைண்ட்டை வந்து நீங்கள் என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ட்ரைனிங்கில். ஸோ அந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 கிளைண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வைங்களேன், உங்களுக்கு வந்து மாதம் 14,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு 5 கிளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 10 கிளைண்ட் பண்ணுவீங்க, இல்லை 8 கிளைண்ட் பண்ணுவீங்க, இல்லை 15, 20, 30 சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா
நிறைய கிளைண்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட் நீங்கள் அட்டன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு கன்வென்ஸ் அலவன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா பார்த்தீங்கன்னா மாதம் வந்து தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க பெர் மந்த். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல் அலவன்ஸ், அதாவது மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு தருவதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேலரி, இன்சென்டிவ், அப்புறம் கன்வென்ஷன் அலவன்ஸு, நெக்ஸ்ட் மொபைல் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவராலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 30,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் மூலமாக நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிடும். இந்த அப்ளிகேஷன் ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், இந்த ரீசெண்டாக எடுத்துக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஏஜ், நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா தமிழ் அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு மொழிகள் தெரியும் அப்படின்னா என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வேறு மொழிகள் இப்போ கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜ் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிந்தால் மட்டும், வேறு லாங்குவேஜ் தெரிந்தால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி எந்த லாங்குவேஜே தெரியாது அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெரிடல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேரிட் அப்படின்னா மேரின் அப்படி சொல்லி கொடுங்க. மேரிட் ஆகலை மேரேஜ் ஆகலை அப்படின்னா நான் மேரின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேஷனாலிட்டி கேட்பாங்க. இந்தியன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. நீங்கள் 10th எங்கே படிச்சிங்க, 12th, ITI, டிப்ளமோ, டிகிரி இல்லை எது படித்தாலும் சரி உங்களால் ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் 12th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th, 12th அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை வெறும் 10th மட்டும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டும் கொடுத்துட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட்டில் படிச்சிங்க, எந்த ஸ்கூல், எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ % மார்க் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக முடிச்ச உடனே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட டேட், அதாவது எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட பிளேஸு, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டைரக்டர் ஆஃப் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் போஸ்ட்டு கூட உங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்து என்ன மாதிரி டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு இல்லைனா டிசி வந்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு அண்ட் ஓட்டர் இந்த டீட்டெயில்ஸும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணும்போது சேர்த்து வச்சு அனுப்புங்க. உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வேலையை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்க நண்பா. ஆல் தி பெஸ்ட்.